கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், கண்டம் கடந்து கடல் கடந்து வாழுகிற தமிழர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம், திராவிட சூரியனாய் திராவிட இயக்கத்தை கட்டி காக்கின்ற காவல் அரண், இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு முதன்மை வாய்ந்த முதலமைச்சர், வாழும் பெரியாராய் அண்ணாவாய் கலைஞராய் நமக்கு கிடைத்திட்ட திராவிடத்தின் காப்பு, நமது உயிருக்கும் மேலான தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், மாநில இளைஞரணியினுடைய செயலாளர், லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்துகிற லட்சிய வேங்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் 5ஆம் தலைமுறைக்கு கிடைத்திட்ட அற்புத தலைவர், இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு வழிநடத்த இருக்கிற திராவிடத்தின் குலக்கொழுந்து ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாழ்த்துகளோடும் அன்போடும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி கோலம் பூண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஆரம்ப காலம் முதல் அண்ணா அறிவாலயம் வரும் வரை எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதிமுக என்று வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திட்ட முன்னாள் முதலமைச்சர், அரசியல் உலகமே உற்று பார்க்கக்கூடிய வகையில் நான் அஇஅதிமுகவில் இருந்தாலும் தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம், தாய் பறவை மு.க. ஸ்டாலின் தலைமையில் என்னுடைய பணி அமையும் என்று வாக்குமூலம் கொடுத்தாரே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் OPS. உச்சம் அதுதான். தொண்டர்கள் சேரலாம், நிர்வாகிகள் சேரலாம், மாவட்ட செயலாளர் சேரலாம், ஆனால் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கிய மாற்று கட்சியினுடைய முதலமைச்சரே அண்ணா அறிவாலயம் வந்து விட்டதற்கு பிறகு கங்கவள்ளி தொகுதி என்ன, கங்கவள்ளி தொகுதி என்ன, 234 தொகுதியில் நடுநிலை பத்திரிகையோ மாற்று கட்சிக்காரனோ எந்த தொகுதி சந்தேகம் என்று எழுதுகிறானோ அந்த தொகுதியும் லட்சக்கணக்கில் வெற்றி பெறும் என்பதற்கு அடையாளம் கங்கவள்ளியில் கூடியிருக்கிற கூட்டம். எனவே அந்த இனிய விழாவிற்கு வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், வேளாண்மை ஆத்மா குழுவினுடைய தலைவர், எனது அருமை அண்ணன் சாத்தப்பாடி மடியவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றியிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மேனாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர், அன்பு தலைவர் கலைஞருடைய உள்ளத்திலும் ஆருயிர் அண்ணன் தளபதி உள்ளத்திலும் எதிர்கால தமிழக மன்னன் உதயநிதி அவர்கள் உள்ளத்திலும் நீக்கமர இடம் பிடித்து சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தை வலிமையோடு வழிநடத்துகிற எங்கள் ஆருயிர் அண்ணன், மூத்த முன்னோடிகளை மதித்து இளைய தம்பிமார்களை தட்டி கொடுத்து புதிய வரவுகளை வரவேற்று சகோதரிகளுடைய வாழ்த்துகளோடு 80க்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர் இருந்தாலும் கழகப்பணி ஆற்றுவதில், கலைஞர் புகழ் பாடுவதில் 80 மாவட்டத்தை விஞ்சி காட்டிய மாவட்டம் சேலம் கிழக்கு என்ற பெருமையோடு பணியாற்றுகிற எனது ஆருயிர் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் SRS அவர்களே, பெயரை சொன்னால் சிலருக்கு புரியும், ஊரை சொன்னால் சிலருக்கு புரியும், பட்ட பெயரை சொன்னால் சிலருக்கு புரியும், படிப்பை சொன்னால் சிலருக்கு புரியும், தொழிலை சொன்னால் சிலருக்கு புரியும். இந்த அடிப்படையில் இன்சியலை சொன்னாலே சேலம் மாவட்டம் சொல்லுகிற ஒற்றை பெயர் SRS என்ற மாமனிதர்.
முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் மூரா, அண்ணன் கருணா அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சின்னதுரை அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் தொண்டர், மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்களுக்கு குரல் கொடுக்கிற, மண்ணுக்கு மட்டும் அரசன் அல்ல, நான் மலைக்கும் அரசன் என்று இருக்கிற எனது அருமை அண்ணன் மலையரசன் அவர்களே, மாவட்ட ஆதிதிராவிட குழுவினுடைய தலைவர், மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர், பண்பாளர் அண்ணன் குணசேகர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் எஸ்பி பாலமுருகன் அவர்களே, அழகுவேல் அவர்களே, சித்தார்த்தன் அவர்களே, கங்கவள்ளி தொகுதியினுடைய பார்வையாளர், இந்த தொகுதியை வெற்றி தொகுதியாற்றுவதற்கு அயராது பணியாற்றி கொண்டிருக்கிற பொறியாளர் எனது அன்பு அண்ணன் பொன் முத்து அவர்களே, அண்ணன் லட்சுமணன் அவர்களே, ஜெயபாலன் அவர்களே, மாற்று இயக்கத்திலிருந்து இயக்கத்தில் சேர்ந்து வெற்றிக்கு உழைப்பதற்கு வருகை தந்திருக்கிற அண்ணன் பெரியசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி அன்னபூர்ணி நடேசன் அவர்களே, அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, அண்ணன் பாலசுப்ரமணிய அவர்களே, அருமை அண்ணன் வேல்முருகன் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, சக்கரவர்த்தி அவர்களே, அண்ணன் சண்முகம் அவர்களே, சிவராமன் அவர்களே, மருதமுத்து அவர்களே, இயக்கத்தினுடைய பேரூர் மற்றும் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களே, சார்பணியில் பணியாற்றுகிற தோழர்களே, கங்கவள்ளி தொகுதிக்கு உட்பட்ட தலைவாசல் மத்திய ஒன்றியம், தலைவாசல் வடக்கு ஒன்றியம், தலைவாசல் தெற்கு ஒன்றியம், கங்கவள்ளி ஒன்றியம், வீரகனூர் பேரூராட்சி, கங்கவள்ளி பேரூராட்சி, தப்பம்பட்டி பேரூராட்சி, செந்தாரப்பட்டி பேரூராட்சி, தொடாவூர் பேரூராட்சி உள்ளிட்ட ஒன்றிய பேரூராட்சி ஊராட்சி பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிற இயக்கத்துடைய முன்னோடிகளே, எனது அருமை அண்ணன் கருப்பூர் மாரியப்பன் அவர்களே, அருமை தம்பி சிட்டிபாபு அவர்களே, நன்றி ஊர இருக்கிற சகோதரர் நிவாஸ் அவர்களே, அண்ணன் ராஜா அவர்களே, எதிரே இருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரிகளே, காவல்துறை நண்பர்களே, வர்த்தக பெருமக்களே, தோழமை இயக்கத்தை சார்ந்த தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, இன்னும் இந்த அழைப்பதில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும், விழிக்க வேண்டும். என் அண்ணன் எஸ்ஆர்எஸ்ஐ போல ஒருவரை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்ற ஆசை, எண்ணம், விருப்பம் அவா. ஆனாலும் நேரத்தின் அருமை, 5:30 மணிக்கு வருகை இந்த கூட்டம் காத்திருக்கிறது. என் சகோதரிகள் அமர்ந்து ஆண்கள் தான் திமுகவில் கூட்டம் கேட்பார்களா? அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டோம். அவர்கள் கலைந்து போகும் வரை நாங்கள் கலைந்து போக மாட்டோம். இது தளபதி படை என்று அமர்ந்திருக்கிற எங்கள் சகோதரிகளுடைய பெயரை சொல்ல வேண்டும், விழிக்க வேண்டும் என்ற ஆசை. நேரத்தில் அறிவுகிறது. எல்லோருக்கும் நான் வணக்கம் சொல்ல வேண்டுமானால் அன்பு தலைவர் கலைஞருடைய ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லை, ஒரு சொற்றொடரை கடனாக பெற்று, இரவலாக பெற்று, பிச்சையாக பெற்று நான் உங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டுமானால், கலைஞரின் உயிருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒற்றை சொல்லில் தான் 80 ஆண்டுகால அரசியலை தனது சுண்டு விரல் வைத்து ஆட்டுகிற சக்தியை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றார். உடன்பிறப்பே என்றால் உலகத்தில் வாழுகிற எல்லா தமிழர்களுக்கும் நினைவுக்கு வருகிற ஒரே பெயர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். கம்பீர தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமை மிக்க தலைவராக இருந்தார். எத்தனையோ மேடைகள் உண்டு,
எத்தனையோ தலைவர்கள் உண்டு, எத்தனையோ கட்சிகள் உண்டு, எத்தனையோ ஒளி வாங்கிகள் உண்டு, ஒளி பெருக்கிகள் உண்டு. ஆனால் நான் அறிந்தவரை, தெரிந்தவரை, பார்த்தவரை பல கோடி பொதுமக்களிடம், பல கோடி தமிழர்களிடம் உடன்பிறப்பை என்ற ஒற்றை சொல்லை சொல்லி பல கோடி மக்களிடம் கரவொளியை பெற்ற ஒரே தலைவர் உலகத்தில் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர வார்த்தைக்கு சொந்தக்காரர். அந்த தலைவன் இன்றைக்கு இல்லை, மன்னிக்க வேண்டும். இருக்கிறார், கலைஞர் இருக்கிறார், அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற கம்பீர உருவத்தில். அதனால்தான் 234 தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்பரை கூட்டம் நாடு முழுவதும் நடக்கிறது. பேசுகிற கோவிசெலியன் சேலம் மாவட்டத்திற்கு புதியவன் அல்ல, தலைவாசலுக்கு புதியவன் அல்ல, ஆத்தூருக்கு புதியவன் அல்ல, தப்பம்பட்டிக்கு புதியவன் அல்ல. சட்டக்கல்லூரி மாணவராக படித்த காலம் தொடங்கி 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக நான் அதிகம் கலந்து கொண்டு உரையாற்றிய மாவட்டம் சேலம் மாவட்டம் என்று நாடு முழுவதும் உறக்க பதில் சொல்லுவேன். என் அண்ணன்களாக, என் சகோதரர்களாக, என்னையோ தலைவாசல் பேருந்து நிலையத்திலேயோ நானும் மாடல் அரசும் வெற்றி கொண்டாடும் தஞ்சை கூத்தரசலும் வந்து இறங்குகிற நேரத்தில் ஒரு உடன்பிறந்த அண்ணனை வரவேற்பதை போல் இன்றைக்கும் எங்களை வரவேற்பதில் முதலிடத்தில் இருக்கிற மாவட்டம் சேலம் மாவட்டம் என்பதை என்றைக்கு மறந்திட மாட்டேன். அதில் ஒரு பெருமைக்குரிய மனிதர் எனது ஆருயிர் அண்ணன் SRS. நான் சொன்னேனே, தொண்டனுக்கு தொண்டனாய். அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, யார் யாரிடத்தில் அரசியல் பயின்றவர், கலைஞரிடத்தில் எப்படி பாராட்டை பெற்றவர், தளபதியிடம் எவ்வளவு மரியாதைக்குரியவர், ஐயா வீரபாண்டியரோடு பக்கபலமாக இருந்து இயக்கத்தை வழிநடத்தியவர், மாவட்ட துணை செயலாளராய், மாவட்ட செயலாளராய், மேனாள் சட்டமன்ற உறுப்பினராய், எந்த பொறுப்பு இல்லை என்றாலும் தன்னிலை மாறாத ஒரு தங்க கலசம் அண்ணன் SRS என்று பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாமனிதர். இன்றைக்கு யாரும் எதிர்பாராத வகையில் முன்னாள் MP அல்ல, முன்னாள் அமைச்சர் அல்ல, முன்னாள் வாரிய தலைவர் அல்ல, தொண்டனாய் மாவட்ட செயலாளராய் பணியாற்றிய போது மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு தேவை என அன்பு தலைவர் தளபதி எண்ணிய பொழுது தமிழகத்தில் எத்தனையோ மாவட்ட செயலாளர் இருந்தாலும் இந்த பொறுப்புக்குரியவர், டெல்லி பட்டணத்திற்கு போகக்கூடியவர், சேலத்திலிருந்து போவதற்கு தகுதியுடையவர் SRS என்ற தளபதி எழுதினார் என்றால் என் அண்ணனே, பாராளுமன்ற சென்ற மன்னனே, தளபதி சார்பில் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தலைவனுக்கு, தளபதிக்கு பலத்த கரவொலி எழுப்பி தொண்டனை அனுப்பியதற்கு நாங்களும் நன்றி சொல்லுவோம். நாங்களும் நன்றி சொல்லுவோம். வேறு என்ன பெரும் பேரு வந்திருப்பதில் அமைச்சர் நான், MP மலையரசன், MLA இல்லை, சில பல முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சரி, ஊராட்சி மன்ற தலைவர் சரி, வாரிய தலைவர் இல்லை. ஆனாலும் 5 மணிக்கு கூடிய கூட்டம் இந்த நிமிடம் வரை கட்டுக்குலையாமல் தலைவாசல் தொகுதி கெங்கவள்ளி தொகுதியில் கூடியிருக்கிறோம் என சொன்னால் MLA ஆவோம் என்றா, MP ஆவோம் என்றா, வாரிய தலைவர் ஆவோம் என்றா, அமைச்சர் ஆவோம் என்றா, அடக்குமுறை, சித்திரவதை, சிறைச்சாலை எவ்வளவு வந்தாலும் அதை எதிர்கொண்டு தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல் பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக வாழுவதை பெருமையாக கருதுகிற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். எங்களை வெல்லுவதற்கு யார்? 20 பரப்புரை பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் 20 பேர், அண்ணன் தயாநிதி மாறன் உள்பட, பேசுகிற கோவிசெலியன் உள்பட பல MPக்கள், MLAக்கள், அமைச்சர்கள். எனக்கு 14 தொகுதி. சீர்காழி தொடங்கினேன், காட்டுமன்னார் கோயில், தளி, செங்கம், நேற்றைய தினம் ரிஷிவந்தியம், இன்னும் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த 12 தொகுதிகளில் 9க்கு மேற்பட்ட தொகுதிகளுக்கு நான் சென்றிருந்தாலும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து
என்றைக்கும் ஆளுங்கட்சி கங்கவள்ளி தொகுதி என்பதை நிரூபிக்கிற கூட்டம் தலைவாசலில் நடக்கிறது என சொன்னால், மாற்று கட்சிக்காரன் எம்எல்ஏவாக இருக்கலாம், டோக்கன் எம்எல்ஏவாக, ஆனால் ஒவ்வொரு தொண்டரும் கங்கவள்ளி தொகுதியில் எம்எல்ஏ என்று நிமிர்ந்து நடைபோடுகிற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் பார் சிறுத்ததோ படை பெருத்ததோ. 2026 ஏப்ரல் வரை தேவையில்லை, 2026 மார்ச் வரை தேவையில்லை, 2026 தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை தேவையில்லை. நாளை காலை ஓட்டு பெட்டியை கங்கவள்ளி தொகுதியில் வைத்தாலும் திமுகவின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. வெற்றி வாகை சூடுகிறோம், வெற்றி வாகை சூடுகிறோம். கடமை கண்ணிய கட்டுப்பாடு கழகத்தின் தாரக மந்திரம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம் 50 முழக்கத்தின் முதல் முழக்கம். இந்த இரண்டும் மனப்பாடமாக கற்றுக்கொண்டவன் திமுக தொண்டன் எங்கள் சகோதரிகள். இந்த இரண்டை சொல்லாத ஒரு திமுக காரன் உண்டு என்றால் இல்லை, இல்லவே இல்லை என்று அடித்து சொல்லலாம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம். அதேபோல் நம்முடைய கழக தலைவரும் தலைமையும் விரும்புவது, நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது, நான் ஸ்டாலின் என சொல்லுவேன், ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம் தொடரட்டும் என சொல்ல வேண்டும். நான் தமிழ்நாடு என சொல்லுவேன், ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம் வெல்லட்டும் என சொல்ல வேண்டும். உங்கள் ஓசை, உங்கள் சொல் டெல்லியில் இருக்கிற மோடியையும் அடிமை எடப்பாடியையும் தமிழகத்தை விட்டு ஓட ஓட விரட்டுவதற்கு குரல் எழுப்பிட வேண்டும். இதுதான் கூட்டத்தின் நோக்கம். சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லுங்கள், ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின், இன்னும் உரக்க ஸ்டாலின் ஸ்டாலின், தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு, ஸ்டாலின். இந்த படையை வெல்லுவதற்கு யார்? முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காத்த திராவிட முன்னேற்ற கழகம், அந்த அன்பு தலைவர் கலைஞர் எனது அண்ணன் எஸ்ஆர் சொன்னதை போல குளித்தலை தொகுதியில் நின்றார், வென்றார். திருவாரூர் தொகுதி வரை தமிழகத்தில் தொடர் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். தேர்தலில் நின்றார், வென்றார், தோற்றார் வரலாறு. பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் நின்றார், வென்றார், தோற்றார் வரலாறு. பேரறிஞர் அண்ணா கூட தேர்தலில் நின்றார், வென்றார், காஞ்சிபுரத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். எனக்கு எதிரிகளே இல்லை என்று சொன்னாலே ஜெயலலிதா, அவள் கூட தேர்தலில் நின்றார், வென்றார். பருகூர் தொகுதியில் சுகவனம் என்ற திமுக தொண்டரிடம் பின்னங்கால் பிடரில் ஓட தோற்றார், தோற்று போனார். இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில், தமிழக வரலாற்றில் நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்று காட்டிய ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். திமுக காரனுக்கு இருக்கிற பெருமை, சிறப்பு ஒருபடி உயர சொல்லுகிறேன். திமிர் எங்கள் தலைவர் கலைஞர் என்று சொல்லுவதில் இருக்கிற இருமாப்பு வேற எந்த கட்சிக்காரனுக்கு உண்டு? எங்கள் தலைவர் எடப்பாடி சொல்லிப்பார், வீதிக்கு வந்து பார், காலில் கிடக்கிற பொருள்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பதற்கு அதிமுக காரனே காத்திருக்கிறான். மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு. குளித்தலையில் வெற்றி பெற்றது தொடங்கி திருவாரூரில் தன் உயிர் நிற்கும் வரை, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் வரை 234 பேர் உட்காருகிற சட்டமன்றத்தில் தனக்கென ஒரு தனி நாற்காலியை தக்க வைத்துக் கொண்ட ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். அவருக்கென்ற ஒரு நாற்காலி எப்போதும் உண்டு. கலைஞருக்கு பிறகு கழகத் தலைவர் அண்ணன் தளபதி வெற்றிடம் என்றார்கள், கட்டம் சரியில்லை என்றார்கள், ராசி சரியில்லை என்றார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், 7 கலைஞரை தாண்டிய உழைப்பும் மதிநுட்பமும் கூட்டணி கட்சியை கட்டி காப்பதிலும் வல்லவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் தளபதி என்று டெல்லிக்காரன் சொல்லுகிறான். டெல்லிக்காரன் சொல்லுகிறான். கலைஞர் மறைவுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி 40க்கு 40, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி
உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, இடைத்தேர்தலில் வெற்றி, ஒரு முறை வென்ற அண்ணன் தளபதி மறுமுறையும் தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற வெற்றி இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் என்று சொன்னால், கலைஞர் காலத்தில் ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும், மறு தேர்தலில் இருக்காது. நாடாளுமன்றத்தில் இருக்கும், சட்டமன்றத்தில் இருக்காது. சட்டமன்றத்தில் இருக்கும், நாடாளுமன்றத்தில் இருக்காது. ரெண்டிலும் இருக்கும், உள்ளாட்சியில் இருக்காது. நான் அறிந்தவரை கலைஞர் மறைவுக்கு பிறகு சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், உள்ளாட்சியில் எத்துணை தேர்தல் வந்தாலும் ஒரு கட்சியையும் தன் கூட்டணியிலிருந்து விலகாமல் கட்டி காத்த தாய்ப்பறவை தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற வெற்றி தலைவன். வெற்றி தலைவன். அரசியல் கட்சி துவங்குபவன் எவனாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் தளபதியிடம் வந்து அரசியல் பாடத்தை கற்றுக்கொண்டு கட்சியை தொடங்கு அல்லது கட்சியை நடத்து. இன்னைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம். ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசினார். ரகசிய கூட்டம் முடித்துவிட்டு தமிழகத்தில் சொன்னாரா கூட்டணி என்று டெல்லி போய் சொன்னார். அமித்ஷாவிடம் பேசிவிட்டு சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சியிடம் பேசிவிட்டேன். அடுத்து பாஜகவோடு பேச வேண்டும். தமிழகத்தில் சொன்னாரா எடப்பாடி? நயினார் நாகேந்திரன் சொன்னாரா எடப்பாடி? டெல்லி போனார், அமித்ஷாவை சந்தித்தார், பாஜகவோடு பேசுவதற்கு தேதி வேண்டும் என கேட்டார். ரெண்டும் டெல்லியிலே. கன்னித்தமிழ் காவலர் தளபதி சொன்னார், 2026 தேர்தல் தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல். காரணம், காவடி தூக்கிய எடப்பாடி டெல்லிக்கு ஓடுகிற எடப்பாடியை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க 2026 தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் என்று அறைகூவல் விட்டார் என்று சொன்னால், தமிழகத்தை தமிழ்நாடு ஆள வேண்டுமா டெல்லி ஆள வேண்டுமா முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் 2026. அந்த தேர்தலில் முதல் வெற்றி கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியாக இருக்க வேண்டும். அது சேலம் தொகுதியில் இருக்கிற 11 தொகுதிக்கும் முதல் படியாக அமைய வேண்டும். என் அண்ணன் சொன்னார், திருவிடைமருதூரில் இருந்து கொண்டு நீங்கள் கங்கவள்ளி வெற்றியை கேளுங்கள் பாருங்கள் என்றார். என் அண்ணனே, உங்கள் ஆதரவால் அன்பால் 2011 திருவிடைமருதூரில் நின்றேன், தஞ்சை மாவட்டம். 2016 திருவிடைமருதூரில் நின்றேன் இரண்டாவது முறையாக. 2021 திருவிடைமருதூரில் நின்றேன் மூன்றாவது முறையாக. என்னை பற்றி இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு புரியும், நெருக்கமாக பழகிய அண்ணன்மார்களுக்கு தெரியும். எந்த ஒரு படைபலமும் படபலமும் ஆள்பலமும் நட்சத்திர அந்தஸ்தும் இல்லாமல், ஒரு பஸ் முதலாளி வீட்டு பிள்ளையோ கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையோ இல்லாமல், ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டனை ஒரே தொகுதியில் 3 முறை நிறுத்தி வெற்றியடை வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். என் அண்ணனே, அண்ணன் எஸ்.ஆர்.எஸ். அவர்களே, திருவிடைமருதூரிலிருந்து கங்கவள்ளி வெற்றியை பாருங்கள் என சொன்னீர்களே, அண்ணனுக்கு சொல்லுவேன், முதல் வெற்றி கங்கவள்ளி என்றால் அதைவிட சந்தோஷப்படக்கூடியவன் கோவிசெலியனை தவிர வேறு யாராக இருப்பார்? 3 முறை தொடர் வெற்றி பெற்றிருக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் 8 தொகுதி, 7 தொகுதியை வென்றோம். இப்போது கூட ஒரே ஒரு தொகுதி வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஒரத்தநாடு வைத்தியலிங்கம். அதற்கும் தளபதி முடிவெடுத்தார். மாற்று கட்சியில் இருந்த வைத்தியலிங்கம் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கொண்டு அண்ணா அறிவாலயத்தில் ஓபிஎஸோடு. என் அண்ணனே, 8க்கு 8 வெற்றி பெற்ற பிறகு நான் கங்கவள்ளியை எதிர்பார்க்காமல் வேற எந்த தொகுதியின் வெற்றியை என் காது கொடுத்து கேட்கும், என் கண்கள் தேடும். வெற்றி பெறுவது உறுதி. 234 நாற்காலிகளில் கங்கவள்ளி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்று கங்கவள்ளி சட்டமன்ற உறுப்பினராகிய நான் என்று சொல்லுகிற காலம் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும். அதற்கு உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், பணியாற்றிட வேண்டும். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம். ஏன் விட வேண்டும்? எடப்பாடி பழனிசாமி தன்மானம் உள்ளவரா? டெல்லியிலே போவதற்கு 7 கார் மாறுகிறார், முகமூடி போட்டுக் கொண்டு போகிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், கலைஞருக்கு பின்னால் டெல்லி பட்டினம் போகும்போது 500க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்று கூடி ஒரு தங்க தலைவனை எதிர்நோக்குகிறது என்று சொன்னால்
தமிழ்நாட்டு சிங்கம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற மாமனிதரை. பிரதமர் பதவி என்பது ஒன்றிய அரசின் பிரதம அமைச்சர், அமைச்சரவை கூட்டத்தின் தலைவர், ஒன்றிய அரசின் பிரதம அமைச்சர். அரசியலமைப்பு சட்டப்படி அவர் பிரதமர், அவருக்கு மேல் ஜனாதிபதி. தமிழக சட்டமன்ற அரசியலமைப்பு படி முதலமைச்சர், தலைமை அமைச்சர், அவர் முதல்வர், இவருக்கு மேல் ஆளுநர். சட்டப்படி அரசியலமைப்பு அமைப்பு படி ஒரு ஒன்றிய அரசை ஆளுகிற மோடி, பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு இன்னல் விளைவித்தால், துன்பமை விளைவித்தால், தமிழகத்திற்கு வஞ்சித்தால், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், மோடி தமிழகத்தை நீ வஞ்சித்தால் டெல்லிக்கு என்றைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் தளபதி சொன்னார். தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் என்று தமிழ்நாடா டெல்லியா பார்த்துக் கொள்வோம் வா என்றாரே. எதனால்? மாநில உரிமைகள் பறிபோகாமல் பாதுகாக்க வேண்டும், கல்வி உரிமை மறுக்கப்படக்கூடாது, வாழ்வாதார உரிமை தமிழனுக்கு கிடைக்க வேண்டும். திருக்குறளை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றிய மோடி 40க்கு 40 தோற்ற பிறகு இன்றைக்கு திருக்குறளும் சொல்லவில்லை, பட்ஜெட்டிலும் தமிழ்நாடு என படிக்கவில்லை. 40க்கு 40 வெற்றி. இப்போது சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 எப்படி வென்றோமோ அண்ணன் தளபதி சொன்னார், 234 200 இலக்கு என்று. எங்கள் அண்ணனே, தமிழகத்தின் மன்னனே, 200 அல்ல 234 தொகுதியும் திமுக கூட்டணி வெல்லும். ஆதாரம் தேமுதிக கட்சியின் தலைவி பிரேமலதா அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்தார். ஓபிஎஸ் இணைந்தார். இன்னும் பல தலைவர்கள் வர இருக்கிறார்கள். திமுக கூட்டணி விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி ஏக்கம் கொண்டிருக்கிறது. எனவே அறுதியிட்டு சொல்கிறேன், எங்களை போல் மாநில உரிமையை கட்டி காத்தது யார்? கலைஞர் டெல்லிக்கு போனார், முதலமைச்சராக போனார். இந்தியாவுடைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி உருவத்தில் பெண்ணாக இருந்தாலும் உள்ளத்தில் ஆணாக இருந்தவர். 144 அணிசேரா நாட்டுக்கு தலைவி. பாகிஸ்தான் யுத்தத்தை, பங்களாதேஷ் யுத்தத்தை நடத்தி காட்டி வென்று காட்டியவர். அணிசேரா நாட்டின் தலைவி அன்னை இந்திரா காந்தி. பாரத பிரதமர் கலைஞர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெல்லி போனார். இந்திரா காந்தியினுடைய இல்லத்தில் உட்கார்ந்தார், சந்தித்தார். இருவரும் தேநீர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் சொன்னார், பாரத பிரதமர் அவர்களே, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுவதை போல் அந்தந்த மாநில முதலமைச்சர் ஆகஸ்ட் 15 கொடியேற்றுகிற உரிமையை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும். சொன்ன தலைவர் டாக்டர் கலைஞர். கேட்டது அன்னை இந்திராவிடம். 73, 74 மாநில உரிமைக்கு வாயிலேயே பேசுகிற மடையர்களே, 73 நீ பிறப்பதற்கு முன்பு டெல்லி பட்டணத்தில் குரல் கொடுத்த தலைவர் எங்கள் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். இந்திரா காந்தியை சந்தித்து பேசிய இடம் விமான நிலையம் அல்ல, ஜனாதிபதி மாளிகை அல்ல, பொது மேடை அல்ல, ராஜ்பவனம் அல்ல, அவருடைய வீட்டில். இன்றைக்கு சொல்கிறேன், சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதன் பிடரியை உழுக்குவதை போல் கேட்டார். கொடியேற்றுகிற உரிமையை எங்களுக்கு தர வேண்டும். கொண்டிருந்ததை கீழே வைத்து விட்டு சொன்னார், மிஸ்டர் கலைஞர், டெல்லி எனது கோட்டை. சொன்னது இந்திரா. அடுத்த வார்த்தை கலைஞர் காதில் வாங்கி கொண்டு சொன்னார், டெல்லி உங்களது கோட்டை என்றால் சென்னை எனது கோட்டை, தேசிய கொடியை ஏற்றுவேன். உரிமையை பெற்றார். தேசிய கொடி உரிமை ஏற்றுகிற உரிமையை பெற்றார். ஒரு மாநில தலைவர் அகில இந்தியாவில் போராடி வாதாடி அண்டை மாநில முதலமைச்சரும் தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமையை பெற்று தந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பெற்று தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கட்டபொம்மனுக்கு வீரர் எடப்பாடி. இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? காலம் மாறியது. எம்ஜிஆர் முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றுகிற நேரம்
வெற்றி பெற்று உள்ளே வந்து விட்டார். தேசிய கொடி கையிலே, வலப்பக்கம் நாவலர், இடப்பக்கம் ஆர்எம்பி எஸ்டிஎஸ் மூத்த முன்னோடிகள் அந்த தேசிய கொடியை கையில் வாங்கி கொண்டு ஆளானப்பட்ட எம்ஜிஆர் சொன்னாராம், என்னதான் அரசியலில் கலைஞரை தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுவிட்டு நான் முதலமைச்சர் ஆகியிருந்தாலும் சொன்னது எம்ஜிஆர் கோவிசெலியன் அல்ல, சொன்னது எம்ஜிஆர் எஸ்ஆர்எஸ் அல்ல, சொன்னது எம்ஜிஆர் மலைராஜா அல்ல, சொன்னது எம்ஜிஆர் பொன்முத்து அல்ல, சொன்னது எம்ஜிஆர் ஒன்றிய செயலாளர் மணி அல்ல. என்னதான் அரசியலில் கலைஞரை வெற்றி பெற்றுவிட்டு நான் முதலமைச்சராக வந்திருந்தாலும் என்னை போன்றவர்களும் இந்த தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமையை எனக்கு பெற்று தந்த நமது தலைவர் டாக்டர் கலைஞருக்கு நன்றி 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 நன்றி. ஆளானப்பட்ட எம்ஜிஆர், ஆளானப்பட்ட எம்ஜிஆர். அந்த வரலாறு இன்றைக்கு தமிழனுக்கு புரிந்தால் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? கோழைக்கா, வீரனுக்கா, தமிழகத்தை ஆளுபவனுக்கா, டெல்லியின் அடிமைக்கா, காவடி தூக்குவனுக்கா, இயக்கத்தை காப்பவனுக்கா என்பதை முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்ன செய்யவில்லை மக்களுக்கு? என்னுடைய ஆர்வீரன் சொன்னார், 1000 ரூபாய் கொடுப்பதற்கு சதி திட்டம். நீதிமன்றத்தில் தடையாரை பெறுவதற்கு காத்திருந்தார்கள். என்ன காரணம்? தேர்தல் நேரத்தில் பொருள் கொடுக்கலாம், டிவி கொடுக்கலாம், விலை உயர்ந்த பொருள் கொடுக்கலாம், ரூபாய் கொடுக்க கூடாது. ஒருவேளை பணம் கொடுத்தால் அது லஞ்சம், நீதிமன்றத்தை நாடு, தடை உத்தரவு பெறு என காத்திருந்த நேரத்தில் சதித்திட்டத்தை புரிந்து கொண்ட தாயுள்ளம் படைத்த கலைஞர் 1000 ரூபாய் கொடுப்பதற்கு நீ நீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவு பெறலாம் என்பது உன்னுடைய சூதுமதி என்றால் அந்த சூதுமதியை வெல்லுகிற சக்தி கலைஞர் மகனாகிய ஸ்டாலினுக்கு உண்டு என்பதை விடியற்காலை 5 மணிக்குள் 5000 1,31,00,000 ஆள பிறந்தது நாங்களா, ஆள பிறந்தது எடப்பாடியே நீயா? 1,31,00,000 5000 ரூபாய் அடுத்து அறிவித்தார். தேர்தல் முடிந்து நான் ஆட்சிக்கு வரும்போது மாதம் 1000 ரூபாய் தருகிற மகளிர் உரிமை தொகை 2000 வழங்கப்படும் என்று ஆர்வீரன் தளபதி அறிவித்திருக்கிறார் என சொன்னால் மகளிர் ஓட்டு வேறு யாருக்கு? திருடைமருதிலிருந்து பாருங்கள் என்று சொல்கிறான் எஸ்ஆர்எஸ். நான் கங்கவள்ளியில் வந்து உட்கார்ந்து கூட இந்த வெற்றியை பார்ப்பேன், ரசிப்பேன், உங்களோடு உங்களாக இருந்து உறக்க குரல் எழுப்புவேன். மக்களுக்கு உழைத்து விட்டு மக்களிடம் நிற்கிறோம், போராடுகிறோம். அயராது உழைக்கிறார், சிந்திக்கிறார், மக்களுக்கு பணியாற்றுகிறார். அந்த தலைவன் தமிழகத்தை ஆள வேண்டும். டெல்லியின் சூதுமதியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும். அடிமையிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். 7வது முறை கழகம் தமிழகத்தை ஆள வேண்டும். அண்ணன் தளபதி 2ஆம் முறை தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு பெரும்படையை திரட்டி இருக்கிற தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர், 5ஆம் தலைமுறையின் தலைமகன். அண்ணாவுக்கு பிறகு இயக்கம் இருக்காது என்றார்கள், கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு யார் என்றார்கள், தளபதி வந்தார். தளபதிக்கு பிறகு இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு சென்னை கோட்டையில் தேசிய கொடியையும் அண்ணா அறிவாலயத்தில் இருவண்ண கொடியும் ஏற்ற இருக்கிற இளந்தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு எழுச்சி நடைகோடும். எதிரிகளுக்கு அதுதான் கவலை. எங்கள் கட்சிக்கு அடுத்த வாரிசு இல்லையே, எங்கள் கட்சிக்கு அடுத்த தலைமுறை இல்லையே, எங்கள் கட்சிக்கு அடுத்த நபர் இல்லையே. ஆனால் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு கலைஞரின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் இந்த கட்சிக்கு கிடைத்து விட்டான் என்ற சங்கடம், கோபம், வெறுப்பு. பொதுவாக என்னுடைய பிறந்த நாள் என்று சொன்னால் நான் பட்டாடை உடுத்துவேன், வண்ண வண்ண கலரில் சட்டை போடுவேன், வாய்ப்பு இருந்தால் கோட்டு ஷூட்டு போடுவேன். நான் அப்படி, நீங்களும் அப்படி, மேடையில் இருப்பவரும் பலர் அப்படி. பிறந்த நாள் என்று சொன்னால் அது ஒரு புனித நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள், அப்பா அம்மாவை வணங்குகிற நாள், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிற நாள். அன்றைக்கு புது ஆடை, பட்டாடை, வண்ண வண்ண கலரில் சட்டை அல்லது கோட் ஷூட். ஒரு கலைஞருடைய பேரன், ஒரு முதலமைச்சருடைய மகன், அதிலும் துணை முதலமைச்சராக இருக்கிற அதிகாரம் படைத்தவர், கோடிக்கணக்கான தொண்டர்களிடம் இளைஞர்களிடம் பழகக்கூடியவர்,
ஒற்றை செங்கல்லில் பாராளுமன்றத்தில் வைத்து 40க்கு 40 வெற்றி காட்டிய வெற்றி வீரர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய பிறந்த நாளுக்கு பட்டாடை போடாமல், வண்ண ஆடை போடாமல், கோட் ஷூட் போடாமல், கருப்பு கலரில், பெரியார் கலரில், திராவிட இயக்க கலரில் ஒரு டி ஷர்ட்டை போட்டு நான் பெரியாரின் வாரிசு என்று உலகுக்கு சொன்ன முதல் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு கொள்கை வாரிசு. எங்களுக்கு கொள்கை வாரிசு. எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும், அதுதான் திராவிட மாடல் அரசு. இந்த மேடையில் அண்ணன் சின்னதுரையை பார்க்கிறேன், அண்ணன் குணரசேகரனை பார்க்கிறேன், அண்ணன் மலைராசனை பார்க்கிறேன், இந்த கோவி செலியனை பார்க்கிறேன். இன்னும் என் சொந்தங்களாக இருக்கிற என் அண்ணன்மார்களையும் சகோதரர்களையும் பார்க்கிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன், தாழ்த்தப்பட்ட மக்களை என் சம்பந்தி என்று சொன்ன ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். பேசுகிற கோவி செலியன் மிட்டா மராசா, லட்சாதிபதியா, கோடீஸ்வரனா, பஸ் முதலாளி வீட்டு பிள்ளையா, நிலச்சுவாண்டாரா? 35 ஆண்டு காலம் வாழ்க கலைஞர், வாழ்க தளபதி, வெல்க திமுக என்று கூட்டம் பேசிய ஒரு பேச்சாளர், ஒரு தூதுவன், இயக்கத்தினுடைய தூதுவராக நாடு முழுவதும் பேசியவன். 30 நாளில் 25 நாள் மேடைகள் நின்று நின்று பேசி பேசி 8-9 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஈரோடு மண்டல மாநாட்டில் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், 1.5 கோடி தொண்டர்களுடைய திமுகவில், பல கோடீஸ்வரருடைய திமுகவில், பல லட்சாதிபதிகளுடைய திமுகவில் ஒரு ஏழை எளிய தொண்டன் கோவி செலியனை ஈரோடு மண்டல மாநாட்டில் இருவண்ணக்கூடி ஏற்றுவதற்கான வாய்ப்பை எங்கள் அண்ணன் தளபதி இந்த தொண்டனுக்கு வழங்கினார் என்றால், மாநாட்டு செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கொடியேற்றுகிற உரிமை எனக்கு தாய் என்று கேட்கிற கொங்கு மண்டலம். எந்த மண்டலம்? கொங்கு மண்டலம். கோடீஸ்வரர்களா, லட்சாதிபதியா இருக்கட்டும், கொள்கைவாதி ஏழை தொண்டன் கோவி செலியன் கொடியேற்றுவான் என்று அறிவித்தாரே இந்த கட்சி ஒரு எளியவனுக்கு பிரகடனப்படுத்தியது. காலம் ஓடியது. 2011 எம்எல்ஏ நான், 2016 2 முறை எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், 2021 3வது முறை மத்திய தொகுதியில் 3 முறை வெற்றி, 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் அமைச்சரவை பட்டியலில் கடைசி அமைச்சராவது ஆவோம். சில பலர் சொன்னார்கள், டெல்டா மாவட்டத்திற்கு அமைச்சரே இல்லை, 18 தொகுதி 15 வெற்றி பெற்றோம், 3 தோல்வி, இன்னும் ஒருத்த நாடு, 2 வேதாரியம் OS மணியம், மற்றொன்று நன்னிலம், முன்னாள் அமைச்சர் காமராஜ். ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்தில் 18இல் 15 வென்றோம், 3 இல்லை, ஒருவர் சேர்ந்து விட்டார். வர இருக்கிற தேர்தலில் 18க்கு 18 தஞ்சை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். அது வரலாறு சொல்லும். சொல்ல வருகிற செய்தி, அமைச்சரவையில் இல்லை, ஆனால் இந்த எளிய தொண்டனை தமிழக அரசின் தலைமை கொறடா என்று அங்கீகரித்து அன்பு தலைவர் அண்ணன் தளபதி இந்த தொண்டனை 3ஆம் முறை வெற்றி பெற்றவனுக்கு அரச கொறடா பதவி வழங்கினார். நிலச்சுவாண்டார்களும் கோடீஸ்வரர்களும் மிட்டாமராசுகளும் பல ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய முதலாளிகளும் அந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு தொண்டனுக்கு தேசிய கொடியையும் தேசிய சின்னத்தையும் கொடுத்து பவனி வர வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதன் தலைவர் அண்ணன் தளபதி. 3.5 ஆண்டுகள் அரசு கொறடா. காலம் ஓடியது. சிலர் அமைச்சரவையிலிருந்து விடுபட்டார்கள், சிலர் அமைச்சரவை இருக்க முடியாத நிலை, அமைச்சரவை மாற்றம் என்ற செய்தி 1.5 மாத காலம் உலவுகிறது. காலம் ஓடியது. காஞ்சிபுரத்தில் இயக்கத்துடைய பவள விழா 75வது ஆண்டு விழா முடித்துவிட்டு சென்னை திரும்புகிறோம். நானும் எனக்கு அருகில் இருந்து என்றைக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற துணை சபாநாயகர் அண்ணன் பிச்சாண்டியும் பிச்சாண்டி. நான் கொறடாவாக இருந்தபோது சபாநாயகர், துணை சபாநாயகர், கொறடா மூவரும் அக்கண்ணா புள்ளியை போல் ஒருவர் பார்வையில் ஒருவர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கள் 3 பேர் பார்வையும் முதலமைச்சர் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது சட்டமன்றத்தில் அவையறிந்து நடப்பதற்கு வழி கொடுக்கிற ஒரு நெறிமுறை சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும். முடிந்து சென்னை திரும்புகிறேன். 7வது நிமிடம் பிச்சாண்டியினுடைய உதவியாளர் பிரேம், இன்றைக்கும் அவர்தான் உதவியாளர். அவர் செல்போனில் டிவி பார்க்கிற பழக்கம் உடையவர். செல்போனை ஆன் பண்ணி எடுத்து பார்த்தார், டிவியில பிரேக்கிங் நியூஸ் போச்சு. பிரேம் சொன்னார் அண்ணன் பிச்சாண்டி கிட்ட, அண்ணா பிரேக்கிங் நியூஸ் வேற ஏதோ விபத்து செய்தி, வேற ஏதோ சங்கடமான செய்தி,
அதுதானே பிரேக்கிங் நியூஸ்ல வரும். எனவே என்னவென்று பார் என்ற போது சொன்னார், அமைச்சரவை மாற்றம். செல்போனை குடுறான்னு வாங்கி பிச்சாண்டி என்ன அப்படி முன்னாடி வைக்கிறார் கார்ல. கார் போய்கிட்டே இருக்கு. அமைச்சரவை மாற்றம். ஒரு 7 வினாடி 8 வினாடி போயிருக்கும். 4 பேர் புதிய அமைச்சர்கள். காரில் போய் கொண்டிருக்கிறேன், காஞ்சிபுரம் நிகழ்ச்சி முடித்து. 4 பேர் புதிய அமைச்சர்கள். அடுத்த ஒரு 7 வினாடி ஓடி இருக்கும். கைதட்டுற நேரம் தான் எல்லாம் பிரேக்கிங் நியூஸ்ல இருந்து. மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராகிறார். ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சராகிறார். 3வதாக சேலம் மாவட்டம் சேலம் ராஜேந்திரன் அமைச்சராகிறார். 4வது என காத்திருந்த நேரத்தில் அண்ணன் பிச்சாண்டியோடு காரிலே சொல்லுகிறேன், உங்களை போல் ஒரு ஏழை தொண்டன் கோவிசெழியன். 4வதாக சொன்னார்கள், முனைவர் கோவிசெழியன் அமைச்சராகிறார். என்னையும் அறியாமல் என் கைகள் அண்ணன் பிச்சாண்டியுடைய தோள்பட்டையை இறுக பற்றியது. அது பிச்சாண்டி அண்ணன் தோள்பட்டை அல்ல, எங்க தங்க தலைவர் அண்ணன் தளபதியின் பாதச்சுவடுகள். நான் யார், என் ஜாதி என்ன, என் பொருளாதாரம் என்ன, என் சொத்து என்ன, என் வரவு செலவு என்ன, இன்றைக்கும் சொல்லுகிறேன், சில லட்சங்களை தாண்டாமலேயே சில ஆயிரங்களில் வாழக்கூடியவன். யாமறியேன் லாக்ஸ் அக்கௌண்ட பார்த்தா தெரியும். 4வதாக அமைச்சர் கோவிசெழியன் என்னையும் அறியாமல் தொண்டை அடைக்கிறது, கண்களில் கண்ணீர், ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அடுத்த வினாடி அந்த பிரேக்கிங் நியூஸ் மாறி வருகிறது. செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மின்சாரம் துறை ஒதுக்க வேண்டும் அல்லவா, துறை இலாக்கா. அடுத்த ஆவடி நாசர் வெளிநாடு வாழ் தமிழர்கள் சிறுபான்மையினர் நலம். 3வது சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை. 4வது கோவிசெழியன் ஒரு ஆட்டுத்துறைக்கு மாட்டுத்துறைக்கு குடிசை மாற்று வாரியத்திற்கு ஏதோ ஒரு இலாக்காவிற்கு அறிவிப்பார்கள், புதியவன் தானே அமைச்சரவைக்கு என்று காத்திருந்த நேரத்தில் என் தங்க தலைவர் அறிவித்தான், எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ அந்த ஜாதியில் பிறந்த கோவிசெழியன். பள்ளிக்கூடம் போகாது என தடுத்தார்களோ அந்த ஜாதியில் பிறந்த கோவிசெழியனை தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர். என் அண்ணன் எஸ்ஆர்எஸ் சொன்னார், அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம். இது வாய் வார்த்தை அல்ல, எங்க தங்க தலைவன் ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு தந்த உயர்ந்த பதவி உயர்கல்வித்துறை. என்னையும் அறியாமல் இந்த எளிய தொண்டன் கோவிசெழியனுக்கு தரப்பட்ட உயர்கல்வித்துறை. கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில், எவன் தொழில்? ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி. ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி உயர் ஜாதியில் பிறந்தவர்களுக்கு தான் அந்த கல்வி, கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். நீ அவனுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும். நீதான் சூத்திரன், காலில் பிறந்தவன். ஒருவேளை கல்வி ஓசை அவன் காதில் பட்டு விட்டால், ஆனா அவன்னா ABCD 1 2 3 கல்வி சவுண்ட் ஓசை ஆதி திராவிடன் சூத்திரன் காதிலே பட்டுவிட்டால் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். மனு தர்மம், மனுஸ்மிருதி இந்த நாட்டில் எழுதி வைத்த சட்டம். ஐயர் ஐயங்காரால் இன்றைக்கு அறிவிக்கிறேன், இந்தியாவின் சட்ட சிற்பி பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் எழுதி தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1000 முறை சொல்லுவேன். அந்த அம்பேத்கரின் கொள்கைகளை வீதியில் புழங்க வைத்தாரே தமிழகத்தில், வெண்டாடி வேந்தம் பகுத்தறிவு சிங்கம் தந்தை பெரியாருடைய அயராத உழைப்பு, அண்ணாவின் லட்சியம், இவர்களின் மறுவடிவம் எங்கள் தங்க தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் உருவாக்கி தந்த சமுதாய மாற்றம். எங்கள் அண்ணன் தளபதி அறிவித்தார், ஒரு ஏழை தொண்டனை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கி. இந்த எளியவன் கோவிசெழியனுக்கு தந்த அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கோவிசெழியனுக்கு அல்ல, ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைக்கு கிடைத்த வெற்றி. தமிழகத்தில் தந்தை பெரியாருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. தமிழகத்தில் போராடினாரே அந்த அண்ணாவுக்கு கிடைத்த வெற்றி. தாழ்த்தப்பட்ட சமூகம் என் சம்பந்தி என்று உறவு கொண்டாடினாரே டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். குறிஞ்சி மலரில் நடித்த போது தளபதி அடித்த
அந்த பாத்திரம் ஒரு தாழ்த்தப்பட்டவன் கதாநாயக பாத்திரம். நம்முடைய மாமல்லன் படம் அண்ணன் உதயநிதி நடித்தது. எந்த ஒரு உச்சகட்ட நடிகராவது அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நடிப்பதற்கு திரையுலகில் உண்டா? ஆனால் ஓலை குடிசையில் கிடக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக நான் ஒரு படத்தில் நடப்பேன். அது பெரியாரின் கொள்கையை சொல்லும் என்று நமக்கு வாழுவர்களாக வாழுகிற கூட்டம். மாநில உரிமையை கட்டி காக்க அண்ணன் தளபதியை விட்டால் தமிழகத்தில் நாதி இல்லை, நாதி இல்லை. அந்த நாதி இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் முதல் வெற்றி தொகுதி இந்த கங்கவல்லியாக மாற வேண்டும் என்பதற்கு தான் இந்த பரப்பரை கூட்டம் என சொல்லி மீண்டும் சொல்கிறேன். தளபதி என சொல்லுவேன், தொடரட்டும் என சொல்லுங்கள். தமிழ்நாடு என சொல்லுவேன், வெல்லட்டும் என சொல்லுங்கள். அது மோடியின் காதுகளின் செவிப்பறை கிடிக்க வேண்டும். எடப்பாடி தமிழகத்தை விட்டு ஓட வேண்டும் என எண்ணி சொல்லுகிறேன். ஸ்டாலின் 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 தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புக்குரிய நண்பர்களே, இப்பொழுது மணிவண்ணன் பகுதியிலிருந்து அதிமுகவிலிருந்து விலகி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்களும் பணியாற்றுகிறோம் என்று இணைகிறார்கள். பூமரத்துப்பட்டி ராஜமாணிக்கம், மணிவிழுந்தான் காலனி சேர்ந்த விஜயகுமார், ரவிக்குமார், கனகராஜ், மணிவிழுந்தான் வடக்கு புதூரை சேர்ந்த சந்திரன், அதை போல வல்லரசு, ஆறுமுகம் ஆகியோர் இன்றையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றுகிறார்கள். அவர்கள் அனைவரையும் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, தலைவாசல் ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருக வருக வாருங்கள், மக்களுக்காக உழைப்போம் உழைப்போம் என்று இருகரங்கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய நிவாஸ் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். சேலம் கிழக்கு மாவட்ட இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி முடித்திய மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அண்ணர் SRS அவர்களே, சிறப்புரையாற்றி முடித்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவிசெலின் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தலைவாசல் மத்திய ஒன்றிய செயலாளர் மணி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் பேரூர் செயலாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாவட்ட சார்பணி அமைப்பாளர்கள், தொகுதி பாக ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தலைவாசல் வடக்கு, மத்திய, தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், கங்கவெளி தொகுதி ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த கூட்டத்திற்கு வந்தமைக்கு நன்றி நன்றி என்று நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உதய சூரியன் சின்னத்திலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவோம். வாழ்க திராவிடம், வெல்க தமிழகம். உதய சூரியன் ஒளி வீசுது, நம்ம உள்ளங்கள் எல்லாம் மலருது. உதய சூரியன் ஒளி வீசுது, நம்ம உள்ளங்கள் எல்லாம் மலருது.